ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 45,650 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு, ஐ மீன் 480 ஓப்பன் ஆகிட்டு 600 வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் அகெயின் ஒரு 200 பாயிண்ட்ஸ்குள்ள ரேஞ்ச்குள்ளேயே சைட்வேஸில் மோடி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸில் வந்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டோட்டலி சைட்வேஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மார்னிங் மட்டும்தான் 1 ஹவர் மொமெண்டம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பையிங் ட்ரேட் ஆர் செல்லிங் ட்ரேட் எது எடுத்தாலுமே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் வரப்போகுது. ஸோ அது இந்த மாதிரி டைமில் தான் நம்மளோட கேபிட்டல் வந்து எரோட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்துட்டு உங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எத்தனை ஸ்டாப் லாஸ் ஒரு டேக்கு வச்சுருக்கீங்களோ அதன்படி நீங்கள் எக்ஸிட் ஆயிடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ எப்படி ஸ்டாப் லாஸ் பிளான் பண்ணலாங்கிறத இந்த வீக்கெண்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக பிளான் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு நம்ம இந்த வீக்கெண்டோட எஜுகேஷனல் விலாகை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்படியே ஒவ்வொரு திங்ஸும் எப்படி மார்க்கெட்னா அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிற எல்லா திங்ஸையும் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் யூடியூப்பில் டீச் பண்ணுறேன். இது எல்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் பேட்டர்ன்ஸ் அதை பற்றி நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ எதுவுமே தெரியாத ஜஸ்ட் லைக் தட் நம்ம ட்ரேடர் ஆகணும்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்துட்டு கிடையாதுங்க. இந்த ட்ரேடிங்கிறதும் இட்ஸ் அ கோர்ஸ். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ண முடியுமோ, அவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ திங்ஸை படித்து காற்றுல விடாமல் நம்ம மைண்டில் வச்சுட்டு அதை பேசிஸில் அதுக்கப்புறம் நம்ம பேட்டர்ன் செட்டப்ஸ் அதுக்கெல்லாம் போகணுங்க. எடுத்தவொன்னு ட்ரேடர் ஆகணும் கிடையாது. இதுவும் வந்துட்டு அதர் ப்ரொஃபஷன்ஸ் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ நான் நாளைக்கான மார்க்கெட் வந்துட்டு எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,367 இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம் 367. ஓகே, நான் எல்லோ லைனில் புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கவங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் க்ளோசிங் ப்ரைஸ் வந்துட்டு எல்லோ கலர் லைனில் வந்து மார்க் பண்ணுவேன். அதே மாதிரி புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் ட்ரேட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறேன். ஆப்ஷன்ஸ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். நான் வந்துட்டு சிபிஆர் பேஸ் ட்ரேடர். சிபிஆருங்கிறது நான் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர். அதை பற்றி வீடியோஸ் வேணா எஜுகேஷனல் விளாக்ஸ்ன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அதில் போய் பாருங்கள். எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நாளைக்கான சிபிஆர் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கும்போது டுமாரோ சிபிஆர்ஸ் நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? பிவர்ட்ஸில் போய் ஒன்றுமே இல்லை, சிபிஆரில் போயிட்டு இன்புட்ஸில் ஷோ டுமாரோ பிவர்ட்ஸ் போட்டுறோம். போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 2 நாளான மார்க்கெட்கான பார்த்தீங்களா நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று கிடச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஜோனுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? அது என்ன ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,200லேருந்து நியராக பார்த்தீங்கன்னா 45,200லேருந்து 45,600 இந்த ஜோன் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு 45,600 இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நியர்லி எவ்வளோ ரேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா? 200 to 600 பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா 400 பாயிண்ட்ஸ் ரேஞ்சு. ஸோ இப்போ இதில் நம்ம 2 திங்ஸ் பார்க்குறோம். நாளைக்கு வெட்னஸ்டே பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி, நாளைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் டே. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெட்னஸ்டே பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஓகேங்களா? வெட்னஸ்டே எக்ஸ்பைரி ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்துட்டு பட்ஜெட் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே பட்ஜெட் வர டைமில் மார்க்கெட் ரொம்பவே வாலடைலாக இருக்குங்க. புதுசாக ட்ரேடராக இருக்கீங்கன்னா இந்த வீக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீக்ஸில், அதாவது பட்ஜெட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீக்கில் 2 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் வருதுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, அதாவது இந்த வீக்கில் வந்துட்டு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி நாளைக்கு வெட்னஸ்டே. தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து நம்ம இந்தியன் பார்லிமெண்ட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ பட்ஜெட்டுக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம்னா பட்ஜெட் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு பட்ஜெட்டோட அஃபெக்ட் அப்படியே டிரெக்டாக எந்த பிஸ்னஸில் விழுதோ இல்லையோ மார்க்கெட்டில் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு காட்டுங்க. லைக் 1000 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும், 1000 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகும், இல்லை சம்டைம்ஸ் 1000 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு வொலடைலிட்டியில் கூட பெருசாக போயிடும். ஸோ நம்ம பட்ஜெட் டே எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக நாளைக்கு போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இன்னைக்கான வீடியோவில் நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு எப்படி இருக்குன்னு பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நியர்லி 400 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டேன். ஸோ இந்த ரேஞ்ச்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த 2 ரேஞ்ச்குள்ள மார்க்கெட் வந்துட்டு மேபி இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே இருக்கு இல்லையா, இங்கே ஓப்பன் ஆகிட்டு எய்தர் அப்சைட் ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு சஸ்டெயின் பண்ணுச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு இங்கிருந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு
போகுது அப்படின்னா, இங்கிருந்து உங்களுக்கு ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லாம, இங்கிருந்து ஓப்பன் ஆகுற மார்க்கெட் டவுன் சைட் ரேஞ்ச், அதாவது டவுன் சைட் ரேஞ்ச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 45,200 அந்த ரேஞ்ச பிரேக் பண்ணுச்சு அப்படின்னாலும், பிரேக் பண்ணி கீழ போச்சு அப்படின்னாலும், ரீடெஸ்ட்ல என்ட்ரி கொடுங்க. ஸோ, இதுல நல்ல ஒரு செல்லிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன நீங்க நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ரேஞ்ச் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதாவது 45,600 அப்புறம் பிளஸ் 45,200 இந்த ரேஞ்ச்ல வந்துட்டு, இந்த ரேஞ்ச வந்துட்டு ஆல்மோஸ்ட் 700 இந்த ரேஞ்ச பிரேக் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அந்த சைட்க்கான ட்ரேட் இருக்கு. பிரேக் பண்ணாம சப்போஸ் ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயிட்டு இந்த ரேஞ்ச்குள்ளேயே நாளைக்கும் சைட்வேஸ்ல இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. ஏன்னா பட்ஜெட் டே அன்னைக்கு மொமெண்டம் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ட்ரேடுக்குமே எய்தர் அப்சைட் பிரேக் அவுட் குடுக்குதா, இல்ல டவுன் சைட் பிரேக் அவுட் குடுக்குதா, இல்ல இன்சைட்லயே வாலடைலா இருக்கா அப்படிங்கிற 3 ட்ரேடுக்கும் ரெடியா இருங்க. இத தாண்டி என்ன சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சைட் திஸ் ரேஞ்ச்ல கேப் அப் ஆகலாம், கேப் டவுன் ஆகலாம். அது 2ம் ஆனா பிரைஸ் ஆக்ஷன் எந்த சைட் போகுதோ, அதுக்கேத்த மாரி ட்ரேட் பண்ணுங்க. லைக் அப் சைட்ல ஓப்பன் ஆயிட்டு பையிங் சைட் மேல ஹையர் அண்ட் ஹை ஃபார்ம் ஆகுதுன்னா பையிங் ட்ரேட் போங்க. டவுன் சைட் ஓப்பன் ஆயிட்டு செல்லிங் சைட் போச்சு அப்படின்னா செல்லிங் ட்ரேட் எடுங்க. லைக் மொமெண்டம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இவ்ளோ தான் 5 பாசிபிலிட்டீஸ். ஸோ ரேஞ்ச் பிரேக் டவுன் ஆர் பிரேக் அவுட் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இல்ல சைட்வேஸ்லயே இருக்குன்னா என்ட்ரி குடுத்து ஸ்டாப் லாஸ் வாங்கிக்காதீங்க. அவுட் சைட் ரேஞ்ச்ல வருது அப்படின்னா, ஹையர் அண்ட் ஹைஸ் ஃபார்ம் ஆகுதா, லோவர் அண்ட் லோஸ் ஃபார்ம் ஆகுதான்றத பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல. ஸோ இந்த அப்கமிங் வீக்ல வந்து நான் அக்கவுண்ட் ஓப்பனிங் எப்படி நம்ம பண்றோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு டெமோ விளாக் போடுறேன். பிளஸ் நீங்க வந்துட்டு இந்த ஸ்டாப் லாஸ் ரிலேட்டடா சீரிஸ்ல நெக்ஸ்ட் எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் பிளான் பண்ணலாங்கிற வீடியோவும் நான் போட போறேன். ஸோ மறக்காம நம்ம வீடியோஸ் எல்லாமே பாருங்க. புடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க as much as possible. ஸோ இந்த மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து எப்படி ட்ரேட் பிளான் பண்ணலாங்கிற ஐடியாவே கிடைக்கும். ஸோ மறக்காம இதுல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.